எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனம். 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினாலே நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 யோவான் 4:1. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனாலே நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து. இன்னைக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறது எப்படி? நீ மாம்சத்தின்படி வாழாமல் ஆவின்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கோம். அதனால தான் நம்மளை ஆவிக்குரிய மனிதர்களாய் நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆவிக்குரிய மனிதர்களாய் நம்ம பார்க்கும் பொழுது, ஆவின் பிரகாரம் வாழ நம்ம ஆரம்பிக்கும் பொழுது, இங்கே நமக்கு கொடுக்கப்படுகிற இங்கே இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, இந்த ஆவியை கூட நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க சோதித்து அறிந்து கொள்ளுங்க. எல்லா ஆவிகளையும் நம்பாதபடி அந்த ஆவிகள் தேவனுடைய ஆவியா இல்ல வேற ஆவியான்னு என்ன பண்ணணுமா, நம்ம சோதித்து அறிய வேண்டிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தை எழுதும் பொழுது 2000 வருஷத்துக்கு முன்பாக எழுதுனது. அப்போ அங்கே சொல்லப்படுகிறது என்ன? உலகத்தில் அந்த 2வது வார்த்தை என்ன? உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால், உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனாலே நீங்க என்ன பண்ணுங்க, சோதித்து அறியுங்க. ஹல்லேலூயா. போதும், சோதித்து அறியுங்க. ஹல்லேலூயா. அப்போ உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் 2000 வருடங்களுக்கு முன்பாகவே தோன்றிட்டாங்க. அப்போ 2000 வருஷத்துல இப்போ நம்ம மத்தியில அநேக எத்தனை குட்டி போட்டு இன்னைக்கு கள்ள தீர்க்கதரிசிகள் வந்தாங்க. இன்னைக்கு கள்ள தீர்க்கதரிசிகள் எதிலிருந்து வந்தாங்கன்றதை இன்னைக்கு கணக்கு வைக்க முடியாது. அப்படி இது அங்கே யோவான் எழுதி கொண்டிருந்த நேரத்தில் யார் கள்ள தீர்க்கதரிசி யார் நல்ல தீர்க்கதரிசின்னு கண்டுபிடிக்க முடிய காலங்கள் அவங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா ஆதி அப்போஸ்தலர் இன்னும் உயிரோடு இருந்த காலகட்டம், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இந்த வசனம் இன்னும் முக்கியமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு இப்போ நான் யாராக இருந்தாலும் சரி, இவர் கள்ள தீர்க்கதரிசியா நல்ல தீர்க்கதரிசியா அப்படின்றதை கண்டுபிடிக்க முடியாத இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனால் உண்டானது எது, இங்கே வேற ஆவியில உண்டானது எதுன்றது கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில இருக்கிறோம். ஹல்லேலூயா. மனிதன் சொல்லுகிறதெல்லாம் அது உண்மை அல்ல. இன்னைக்கு கூட சொன்னார், கடைசி நாட்களிலே அநேகர் என் நாமம் தரித்து கொண்டு வந்து உங்களை வஞ்சிப்பார்கள் என்று அவர் சொல்லிட்டு போறார். சொல்லிட்டு வேற எதுவுமே சொல்லலை. நீங்க இப்படி போங்க அப்படி போங்க, சர்ச்சுக்கு போங்க, ஆராதனை பண்ணுங்க, இதெல்லாம் சொன்னாலும் என்ன பண்ணார், அன்பில் நிலைத்திருங்கன்னு சொன்னாரு. அப்புறம் என்ன சொன்னார், முக்கியமா ஒன்று பண்ணுங்க, விழித்திருங்கன்னு அவர் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இங்க அப்போஸ்தலர்களும் அதே எழுதுறாங்க. என்ன பண்றாங்க, அநேக கள்ள தீர்க்கதரிசி இருக்கிறதுனால எதை பார்த்தாலும் நம்பிடாதீங்க, எதை பார்த்தாலும் உடனே கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. ஆராய்ந்து தான் பார்க்க சொல்றாங்க. அதுக்காக எல்லாத்தையும் கொஸ்டின் கேட்க சொல்லலை, ஆராய்ந்து நம்மை பார்க்க சொல்லுகிறாங்க. என்ன அப்படின்னா, எது தேவனால் உண்டானது, எது கள்ளத்தனமாய் உண்டாயிருக்கிறது விளக்குவதுதான் அடுத்த 2 வசனம். இதை அந்த வசனமே நமக்கு விளங்க செய்கிறது. நீங்க தேவனால் உண்டானது எது, வேற ஆவி எதுன்னு நீங்க சோதித்து பாருங்கன்னு சொன்னது. அதுக்கு ஒரு நமக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கப்படுகிறது. எடுத்துக்க 2-3 வசனம். அதுலயே 1 யோவான் 4:2-3. தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், இதுல எக்ஸ்பிளனேஷன். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல.
கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் பாருங்க, வரும் என்று கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அது எழுதி கொண்டிருக்கிற காலகட்டம் 2000 வருடங்களுக்கு முன்பாக, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதனால அங்க போட்டப்பட்டிருக்கிறது என்ன, வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்டது. அது அப்பவே வந்துருச்சுன்றார். அந்தி கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி அவனுடைய ஆவி இந்த உலகத்திற்குள் வந்துச்சு. அந்த ஆவி தான் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்படியாப்பட்ட வஞ்சனைகளை அதிகரிக்கும். அப்ப ஒவ்வொரு காலத்திலையும் அதோடைய அந்தி கிறிஸ்துடைய வேலைப்பாடுகள் வேற மாதிரி இருக்கும். வேலைப்பாடுகள் வேற மாதிரி இருக்கும். ஆனா ஆவி ஒரே ஆவிதான். ஆவி எப்படி கிறிஸ்துவின் ஆவி ஒரே ஆவியோ, அதே போலதான் அந்தி கிறிஸ்துவின் ஆவியும் ஒரே மாதிரி. அதோடைய செயல்பாடுகள் வெவ்வேறு விதமாக இருக்கும். அவன் காலத்துக்கு ஏற்ற போல ஜனங்களை வஞ்சிப்பதற்கு அவன் மாற்றிக்கொண்டே இருப்பான். ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கொண்டே இருப்பான். ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லுகிறேன்னா, இங்கே போட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்போ இயேசுன்னு உன் வாயில் வந்தாலே அது அறிக்கை அல்ல, அது அறிக்கை இல்லை. வேதத்தில் அதுக்கான சான்றிதழ் இருக்குது. பிசாசுகளும் இயேசுன்னு சொல்லும். பிசாசுகளும் இயேசுன்னு சொல்லுதா இல்லையா? சொல்லுச்சா இல்லையா? அங்கே பிசாசை ஓட்ட போகும்பொழுது சொல்லுச்சா இல்லையா? இயேசுவை தெரியும், பவுலையும் தெரியும், நீ யாருன்னு கேட்டுதா இல்லையா? அப்போ அந்த பிசாசு இயேசுன்னு சொல்லிடுச்சுப்பா. அந்த பிசாசு நல்ல தீர்க்கதரிசி சொல்லுவோமா? நம்ம கிடையாது. நல்லா கவனம் இருக்கணும். இன்னைக்கு நவீன காலத்தில் நூதன காரியங்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ கள்ளம் அப்படின்னு சொன்னால், அறிக்கைன்னு சொன்னால் இயேசுன்னு சொல்கிறதுனால அறிக்கைன்றது இல்லை, இயேசுடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிறதுனாலன்றல, அது அவருடைய வாழ்க்கையில் அது தென்பட வேண்டும், தென்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் இயேசுவுக்கு அல்லாமல் சில காரியங்கள் இருக்கும் என்றால், இயேசு காரியங்களை சில காரியங்களை நான் போதித்து கொண்டு இருந்து அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது தவறாமல் என் வாழ்க்கையில் ஏதாவது எனக்கு தெரியாமல் இருக்கிறது வேற. ஆனால் நான் அதை உணர்ந்து வேணும்னு செஞ்சு கொண்டு இருந்தேன்னு வச்சுங்க, அப்போ நான் எப்படி நான் ஒரு நல்ல தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கொள்ள முடியும்? ஆனால் இன்னைக்கு ஜனங்கள் ஒத்துக்கிறாங்களா இல்லையா? பொதுவாக என் மனசு தங்கம், அப்புறம் போட்டின் வந்துட்டா சிங்கம், அப்புறம் அடுத்த லைன் எனக்கே ஒரு பீட் வருது, எனக்கே ஒரு பீட். இப்போ இந்த பாட்டு வந்த உடனே சரியாங்க தெரியாமல் தவறாக வந்துருச்சுங்க. எனக்கு ஆரம்பத்தில் நான் முதல்ல வரும்பொழுது நிறைய இந்த சினிமாவில் ஊர்னதுனால இந்த மாதிரி எக்ஸாம்பிளில் கூட என்ன வந்துடும், திடீர்னு சினிமா சீன் வந்துடும். அன்றைக்கி தான் தம்பிக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அந்தளவு ஊறி போனதுனால என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, எந்த விஷயம் பேசினாலும் நீ என்ன பண்ணுற, இப்படி தான் அந்த படத்தில், இப்படி தான் அந்த படத்தில், எல்லாத்துக்கும் ஒரு ரெஃபரன்ஸை பிடிக்கிறேன்னா நீ எந்த அளவுக்கு நீ சினிமாவை ரசித்து உணர்ந்துருக்கணும். அப்போ அப்படி இருக்கும்போது 1-2 இது மாதிரி மிஸ்டேக்காக வர்றதை கூட நான் சொல்லலை. இப்போ இந்த காரியத்தை நம்ம சொல்கிறோன்னா, இந்த நபர் நம்ம சொல்லி கொண்டிருக்கிற நபர் இது வேணும் என்று அவர் அதை கரெக்டு செஞ்சு கொண்டிருக்காரா இல்லையா? அப்போ அங்கே இருந்த சபைகள் அவங்க மேபி அதெல்லாம் வேண்டான்னு தான் உட்காந்துருப்பாங்க. என்னைக்கு இங்கே இப்படி ஒரு காரியம் நடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அங்கேயே உட்காந்துருக்குறாங்க பாருங்க. அப்போ உன்னுடைய பகுத்தறிகிற ஆவி எங்கே போச்சு? பகுத்தறிகிற ஆவி எங்கே போச்சு? இது வெறும் நான் சினிமா மாத்திரம் டீல் பண்ணிட்டு இருக்கிறேன், மற்ற எல்லா காரியத்தையும் தான் சொல்கிறேன். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாதுன்றத, நம்ம யாரையும் நியாய தீர்ப்பு கர்த்தருக்குரியது. உங்களை யாரும் போய் அவரை நியாய தீர்த்து அவரை மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுக்க சொல்லல. நீ உன்னுடைய ஆத்மாவை காத்துக்கொள்வதற்காக உன் கண்ணை பிடுங்கி போடுன்னு வேதம் சொல்லுது. உன் ஆத்மாவை காத்துக்கொள்வதற்காக நீ என்ன பண்ணணும்? அங்கேருந்து விலகி செல்ல வேண்டும். மேபி எல்லாருக்கும் போய் அவரை மாற்றுற சக்தியோ அந்த அதிகாரமும் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். நம்ம மற்ற மனுஷனை மாற்ற முடியாது, மற்ற காரியங்களை மாற்ற முடியாது. ஆனால் நான் என்ன பண்ணலாம்? மாறுறதில்லை. நான் என்ன காப்பாற்றிக்கலாம்ல, கரெக்டாக இல்லையா? என்ன காப்பாற்றிக்கலாமா இல்லையா? அதனால தான் இயேசு நம்மை பார்த்து கேட்பார். 2ஆம் வருகையில் இப்படி தான் கேட்பார். அவர் இடத்துல நம்ம வாதாடலாம் முடியாது. அதே போல தான் இந்த சபையில் பகுத்தறிங்கன்னு சொல்லும் பொழுது, இப்படி வேதத்துக்கு புறமான காரியங்கள் சபைக்குள்ளே வந்திருக்கிறதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஜனங்க அங்கேயே உட்கார்ந்துருக்குது. அதுவும் நார்மல் சபை மாதிரியே இருக்குது. எல்லாமே வர்ஷிப் நடக்குது, எல்லாமே நடக்குது. இன்ஃபேக்ட் அந்த சபைகள்லாம் பல ஆயிரம் பேர் அதிகமாக வராங்க. அதுதான் அவங்களுக்கு இருக்கிற பெருமையே. நீங்கள்லாம் இப்படியே கூவி உங்கள் இதில் நான் 5-10 பேர் தான் பெருசாக வராங்க. நாங்கள்லாம் 1000-லையும் லட்சங்களையும் புறப்படுறோம். ஜனங்க பாரு திரள் கூட்டமாக எங்கள் இடத்துல வருவாங்க. அதுதானே வேதம் சொல்லுது, அதுதான் வேதம் சொல்லுது. அப்போ அதனால் இங்கே வேதம் சொல்லியிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிக்கைனா, இயேசுன்னு சொன்னாலே அது அறிக்கை கிடையாது.
இயேசு சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்து அவரிடத்துல அந்த கனிகள் உருவாயிருக்க வேண்டும். அதுதான் அறிக்கை இடுகிறது. நான் வெறும் போதித்து மட்டும் இருந்து மற்ற காரியங்கள் எல்லாம் இயேசுக்கு புறம்பாக செஞ்சுட்டு இருந்தேன்னா நான் இயேசு அறிக்கை இடலை. நான் புரியுதா நான் சொல்றது? நல்லா அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, அப்போ இயேசுவை அறிக்கை இடுகிறதுனால்னா என்ன, அறிக்கை இடாதுன்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இயேசுவை அறிக்கை இடாமல் இருக்கிறது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிக்கை இடாமல்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துடைய போதனைகளை கீழ்ப்படியாமல் இயேசு கிறிஸ்துவ நாமத்தை யூஸ் பண்றது அந்தி கிறிஸ்து. அதனால தான் அவன் பேர் ஆன்டி கிரைஸ்ட். ஆன்டி கிரைஸ்ட் என்ன? கிரைஸ்ட் இல்லாமல் ஆன்டி கிடையாது. அவனுக்குன்னு ஒரு வேல்யூ கிடையாது. அவனுடைய வேல்யூவே என்ன அப்படின்னா கிரைஸ்ட் என்னெல்லாம் செஞ்சாரோ அதை அப்படியே ஆப்போசிட்டாய் செய்ய வேண்டும். அதுதான் அவனுடைய வேல்யூ. அப்போ அந்தி கிறிஸ்து நம் மத்தியிலே வந்தாச்சு அப்படின்னு நமக்கு வேதம் சொல்லுகிறது. இப்போ சில காரியங்களை அந்த ஃபால்ஸ் ப்ரீச்சருடைய சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி நான் விளக்க விரும்பி அதோடு நான் முடிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம். சில காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது உடனே தெரிந்து கொள்ள வேண்டும். இது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. நீங்க யாரும் பேரை சொல்லி இந்த மனுஷன் அந்த மனுஷன்லாம் சொல்லாதீங்க. அந்த வார்த்தை அவங்க வார்த்தையில் வரும்பொழுது இந்த காரியத்தை நீங்க ஒரு இடத்துல பார்க்கும் பொழுது இது தவறான போதனை நீங்க உணர வேண்டும். முதலாவது இந்த தவறான போதனைகள்ல என்ன இருக்கும் அப்படின்னா லூக்கா 6:26. லூக்கா 6:26. லூக்கா 6:26. எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் உங்களை, இது இயேசு கிறிஸ்து சொல்றார், நல்லா தெரிஞ்சுக்கணும். லூக்கா எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்பொழுது உங்களுக்கு ஐயோ. அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஏன் இயேசு இங்க சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எல்லாரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும் பொழுது உங்களுக்கு ஐயோ. அப்போ இந்த கள்ள உபதேசத்துடைய அடிப்படையே என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும், எல்லாரையும் புகழ்ச்சிப்படுத்தணும். இங்க வந்திருக்கிற எல்லாமே ஸ்பெஷல், நீங்கள்லாம் சூப்பர், நாங்களாம் சூப்பர். நான் சொல்றதால நீ சூப்பர் ஆகிறதில்ல, இயேசு கிறிஸ்து சொல்றதுனால நம்ம சூப்பர் ஆகிறோம். ஹல்லேலூயா. ஆனா கள்ள உபதேச அடிப்படையே என்ன அப்படின்னா, ஜனங்களை எல்லாம் என்ன பண்றது, அவங்களெல்லாம் ஒரு பயங்கரமான ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டு போறது. ராஜாக்களும் ஆசாரியர்களும் நீதான் கிங்கு, நீதான் பிரீஸ்ட், நீதான் அதுன்னு புகழ்ச்சி இவங்க பாட பாட அந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு பிரதியுத்தரமா அந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்க, அவரையும் அவர் பெரிய ஆளுன்னு சொல்லி அங்க ஜனங்கள் புகழ், அந்த புகழ்ச்சி அதிகமாக. அப்போ ஜனங்களுடைய அந்த புகழ்ச்சியை நாடுகிறது ஒரு கள்ள உபதேசம். ஹல்லேலூயா. இது நான் சொல்லல, இயேசு சொல்லியிருக்கிறார். நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? என்னங்க அது புகழ்ச்சி? அப்ப நீங்க தானே சொன்னீங்க சமாதானமா இருக்கணும், அப்ப எல்லாரும் திட்டிகிட்டே இருக்கணுமா? திட்ட சொல்லலை, இதில் நல்லா கவனமா இருக்கணும். இது திட்ட பத்தியோ இதை நல்லா நீங்க உங்களை குறித்து நலனை யோசிக்கிறது குறித்து இல்லை, புகழ்ச்சியை நாடுகிறது. புகழ்ச்சியை நாடுகிறது. புகழ்ச்சி. எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும் பொழுது நீ என்ன நினைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ. ஏன்னா கள்ள உபதேசம் அவருடைய பேஸே என்ன அப்படின்னா, ஜனங்களை திருப்திப்படுத்தி அவர்களிடத்துல புகழ்ச்சியை நாடுகிறது. ஹல்லேலூயா, நாடுகிறது. அப்போ புகழ்ச்சியை யார் நாடுகிறாங்களோ அவங்க உங்களை திருப்திப்படுத்துவாங்க. நான் உங்களை திருப்திப்படுத்தினாதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? உங்களை திருப்திப்படுத்தினா என்ன பண்ணுவீங்க? காணிக்கை கொடுக்கறது ஒண்ணு, என்னை புகழுவீங்க. அப்போ எதுக்காக இதெல்லாம் செய்யப்படுகிறது? உங்களை திருப்திப்படுத்துவாங்க. உங்களை திருப்திப்படுத்தினா எனக்கு என்ன கிடைக்குது? எனக்கு புகழ்ச்சி கிடைக்கும். புகழ்ச்சி சம்டைம்ஸ் பணமாக வரும், சம்டைம்ஸ் ஜனங்களாக வரும், சபை பெருசாக போகும். ஸோ இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப். இதை தான் இயேசு கிறிஸ்து இங்கே அவர் என்ன பண்ணுறாரு, டீல் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு அவர் அப்படின்னு சொன்னால், அவர்கள் பிதாக்கள் 26வது வசனம், அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தாங்க. ஹல்லேலூயா. புகழ்ச்சின்றது கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு கேட்டு கிடைக்காது, கேட்காமலே நிறைய கிடைக்கும் அவங்களுக்கு. ஆனால் நல்ல தீர்க்கதரிசிக்கு என்ன கிடைக்கும்? நல்ல தீர்க்கதரிசி கூட வேண்டாம், விசுவாசிக்கு என்ன கிடைக்கும்? அதே அதிகாரத்தில் அப்படியே மேலே போய், அதே அதிகாரத்தில் மேலே போய் 22 படிங்க.
லூக்கா 6:22. மனுஷகுமாரன் நிமித்தமாக மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாதது என்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாய் ஐயோ ஹல்லேலூயா. என்ன பண்ணுவாங்களாம்? என் நாமத்தினால மனுஷகுமாரன் நிமித்தமாக அவர் தருகிற கிஃப்ட் என்னது? அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசி. அங்க என்ன கிஃப்ட்? புகழ்ச்சியும் பெருமைகளும் பாராட்டும் அங்க காணப்படுகிறது. ஆனா மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் நமக்கு என்ன தருவாங்களாம்? ஜனங்கள் நமக்கு என்ன ஆகுங்களாம்? பகை, உங்களை புறம்பாக்கி. புறம்பாக்கினா என்ன? நம்மளை ஒதுக்கி. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எதுக்கு பயப்படுறோமோ இல்லையோ, முக்கியமா ஊர்ல இருக்கிற நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு சமுதாயத்துல இருந்து வந்தவங்க தான். எதுக்கு பயப்படுறோமோ இல்லையோ, இந்த ஊரில் இருந்து நம்மளை ஒதுக்கும் பொழுது நம்ம அது ரொம்ப பாதிக்கிறதா காணப்படுகிறது. எல்லா சொந்தக்காரருக்கும் பத்திரிக்கை போயிருக்கோம், உங்களுக்கு மாத்திரம் பத்திரிக்கை வச்சிருக்க மாட்டாங்க. எல்லாரோடையும் அவங்க நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க, உங்களை மட்டும் கண்டுக்க மாட்டேங்குது. சொந்தக்காரருக்கு மாத்திரம் அல்ல, நீங்கள் சத்தியத்தை பேசி பாருங்களேன், சபையிலேயே அது நடக்கும். நீங்கள் யாராவது பிரதர் இப்போ நான் சொன்னபடி அந்த ஒரு பிரதர் யாரோ ஒருத்தர் தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட அந்த காரியத்தை நீங்கள் மாத்திரம் போய் பேசி பாருங்களேன், அந்த பிரதர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இன்னொரு கள்ள போதனையை கொடுக்குற பிரதர் என்ன பண்ணுவார்? ஏங்க நீங்கள் மற்றவங்க இதிலெல்லாம் தலையிடுறீங்க, அவர் கிடக்கிறார், அவர் நியாயம் தீர்க்கிறதே அவருடைய வேலையாக போச்சு. நியாய தீர்ப்பு கர்த்தருடைய தெரியுமா? நான் மற்றவர்களெல்லாம் குறை காணும், உன் கண்ணில் இருக்கிற உதவி. அப்போ தான் வசனம்லாம் நல்லா வரும் ஃப்ளோவாக. என்ன கண்ணில். அப்போ இந்த மனுஷன் அவருக்கு ஏன் அவ்வளோ சப்போர்ட்டாக பேசுகிறாருன்னா, அந்த ஆள் அவரை என்ன பண்ணுறாரு, இவர் அங்கே அவரை புகழ்ச்சி கொடுக்கும் பொழுது கொஞ்ச நாளில் இந்த சத்தியத்தை பேசினா இருப்பார். அவர் இப்படி வந்தாருன்னா இந்த மனுஷன் இப்படி போயிடுவார். பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படின்னா அடப்போய நீயாவது பிரைஸ் லார்ட். இதுதான் இங்கே போடப்பட்டிருக்கிறது. மனுஷகுமாரன் நிமித்தமாய் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி, அப்புறம் அடுத்தது உங்களை நிந்தித்து. எத்தனை பேர் நிந்தனையை சகிச்சிருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம எல்லாம் இதுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறோம். நம்மளை யாரும் அவமானப்படுத்திடக்கூடாது, நம்மளை யாரும் திட்டக்கூடாது, நம்மளை யாரும் ஒதுக்கிடக்கூடாது. நானும் உங்க ஆள் தாங்க. நானும் வேதம் என்ன சொல்லுது? சங்கீதம் முதல் வசனமே என்ன சொல்லும் பார்ப்போம்? துன்மார்க்கர் நடவாமலும் உட்காராமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்துல. அப்ப என்ன பண்ண? உங்களுக்கு அதுல பங்கு வேண்டாம் அப்படின்னு இருக்கும் பொழுது அங்கேயே ஆரம்பிக்குது அந்த பகை, அங்க பகை. இப்ப பிரதர் சொன்னார், எனக்கு அந்த ஜாதி இதெல்லாம் வெளில வருது, உள்ள இருந்து வருது அப்படின்னும் பொழுது சொந்தக்காரன் மாமா மச்சான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஊருக்கு போயிடறாருன்னா எல்லாம் பேசுறாங்க. திடீர்னு அங்கே டாபிக் ஸ்லோ அப்படி மாறி ஜாதியின் பேராய் மாறி ஒரு ஜாதி பெருமை ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குது. இப்போ அங்கே ஆவியானவர் உள்ள போடுறாரு. நீ எனக்காக பரிசுத்த ஜாதியாய் பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ எனக்காக முத்திரிடப்பட்டவன், நீ இந்த ஜாதி பெருமை பேசுற இடத்துல நீ காணப்பட கூடாது. ஏன்னா அங்கே அவங்க பேசி கொண்டிருக்கும்போது மேபி கிறிஸ்தவர்களாக கூட இருக்கலாம், அந்த பாஸ்டரை திட்டுறாங்க. இப்போ பாஸ்டர் மேபி தாழ்ந்த ஜாதியிலேருந்து வராரோ என்னவோ, அப்படி அவங்கள பாஸ்டரை திட்டுறாங்க. இவன்லாம் இவன் அவன்றாங்க. அந்த பாஸ்டர் இவன் அவன் எங்கே பேச ஆரம்பிக்கிறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் இருக்கலாம். உங்கள் கூட பேசிட்டு இருக்கிறவர் உங்களுக்கு எவ்வளோதான் நெருக்கமாக இருக்கலாம், உங்களுக்கு ரத்தத்தின் ரத்தமாக இருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த இடத்துல நீ உட்காராது. இப்போ நீங்கள் அந்த இடத்துல உட்காராமல் எழும்பொழுது நீங்கள் ஒன்றும் பண்ணலை, நீங்கள் யாரையும் திட்டலை, நீங்கள் யாரையும் குற்றப்படுத்தலை, யாருக்கும் தீங்கு பண்ணலை. அவங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் எழுந்து போயிட்டீங்க, என்ன நடக்கும் சொல்லுங்க? நம்ம அது போனால் தானே தெரியுன்றீங்களா? அந்த மாதிரி போயிருக்கிறீங்களா? இல்லை அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நான் நிறைய இடத்துல அடி வாங்கியிருக்கிறேன். அந்த மாதிரி நிறைய இடத்துல அப்போ தான் என்ன பேசுவாங்க அப்படின்னு, இத்தனை பேருக்கு இல்லாதது உனக்கு மாத்திரம் என்ன? நீ மாத்திரம்தான் யோக்கியமா? நீ மாத்திரம்தான் நம்மக்கிட்ட இல்லாத குறையா? அவன் குறைய பாருங்க. இந்த எல்லாருக்காகவும் சில பேர் இந்த நியாயம் பேசுகிற, இந்த பஞ்சாயத்து பேசுகிறேன்னு சொல்லி எல்லாருக்கும் நியாயம் பேசுவோம் பாரு, அவங்க தான் முக்கியமான அந்த அந்தி கிறிஸ்து. ஏன்னா ஒருத்தருக்கு எடுத்து சொல்லுகிறதே அவர்களை குற்றப்படுத்துகிறோன்னு சொல்லி ஒருத்தர் வருவாங்க பாருங்க. எல்லா இடத்துலையும் ஒரு குரூப்பில் ஒரு ஆள் இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இவர்கிட்ட நல்ல ஒரு போதில் பிரதர் இப்படி அப்படி நாங்கள் யாரோ ஒருத்தர் வருவாங்க, சும்மா இருப்ப அதெல்லாம் அவர் அப்படி தான் சொல்லுவார். அவருக்கு இதே தான் வேலை.
அது ஒரு ஆவி, பிரிவினையின் ஆவி. அது என்ன ஆவி? அட பிரிவினை தான் இங்கே மனுஷகுமாரன் நிமித்தமாய் நமக்கு கிடைக்கும்னு மனுஷகுமாரனே நமக்கு சொல்லுகிறார். என்ன? உங்களுக்கு புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை, இங்க பாருங்க நல்லா அழகா இருக்கு, பொல்லாதது என்று தள்ளிவிடும் பொழுது நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா அதுதான் உண்மையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப கள்ள தீர்க்க தரிசனம் உங்களுக்கு கொடுக்கிறது புகழ்ச்சி, அங்கே அங்கீகாரம், அங்க ஏதோ ஒரு ஒற்றுமை, அங்க பார்த்தா அது சந்தோஷமா சமாதானமா இருக்கிற மாதிரி இருக்கும். கள்ள உபதேசத்துடைய அடிப்படை என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் என்ன பண்ணும், அவங்களுடைய அந்த புகழ்ச்சியை நாடணும்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. அப்போ ஆண்டவர் தருகிறது என்ன உனக்கு அப்படின்னா, எல்லாராலையும் பகைத்து புறம்பாக்கி நிந்தித்து இப்படி இருக்கிற காரியங்கள், அது ஆண்டவருடைய சத்தியத்திற்காக பல நேரம் நம்ம அதை அனுபவிக்க வேண்டியதாய் காணப்படும். ஹல்லேலூயா. ஏன்னா அதுலேயே தான் வசனம் சொல்லுது. யோவான் 15:19. சீக்கிரம் போகிறேன். யோவான் 15:19. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டிருக்கிறார், உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் பகையை சுமந்து கொண்டு இங்க உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் நம்ம பகையை சுமக்கிறதுக்கு நம்ம ரெடி இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே நட்பை நம்ம நாடி செல்லுகிறோம். அந்த நட்பை நாடி சொல்லும் பொழுது இயேசுடைய பகையாளியாக நம்ம மாறி விடுகிறோம். இயேசுவை நம்ம என்ன பண்ணோம், பலியிட்டு விட்டு என்னுடைய நட்பு தான் முக்கியம், என்னுடைய சொந்த பந்தம் தான் முக்கியம், ஃபெலோஷிப்பில் ஒத்துமை தான் முக்கியம், இதுதான் முக்கியம், என்னுடைய பர்சனல் காரியங்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், நட்புக்காக நான் என்ன பண்றேன், இயேசுவை காவு கொடுக்கிறோம், நான் காணப்படுகிறேன். அப்ப இங்க இயேசு சொல்றாரு, நீங்கள் உலகத்தாராய் இருந்தீங்கன்னா உலகம் உங்களை நேசிக்கும். நீங்க உலகத்தாராய் இல்லாததுனால உலகம் உங்களை என்ன பண்ணுது, பகைக்கிறது. இப்ப நீங்க தான் முடிவு பண்ணணும். அடுத்ததாக கள்ள உபதேசங்களுடைய அடுத்த முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, எரேமியா 23:16. எரேமியா 23:16. எரேமியா 23:16. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளில் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். அவர்கள் உங்களை என்ன பண்ணும்படி செய்கிறார்கள், வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனங்களை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்லவில்லை, மனுஷன் சொல்லவில்லை, எரேமியா கூட சொல்லல. தீர்க்கதரிசி, உண்மையான தீர்க்கதரிசிகளுடைய நிலை என்னவானா, அவன் தாங்க பேரை போடவே மாட்டாங்க. நான் சொல்றேன்னு ஈஸியா சொல்லிடலாம். அவங்க தீர்க்கதரிசி தன்னை தாழ்மைப்படுத்தி, யார் சொல்றா, சேனைகளின் கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கள்ள தீர்க்கதரிசியுடைய இன்னொரு தந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தா, கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஜனங்களை என்ன பண்ணுவாங்க, வீண் பெருமை கொள்ளுகிற, இதுவுமே அவருடைய புகழ்ச்சியை நாடுகிறதோடைய இன்னொருடைய அம்சம் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னுடைய கற்பனைகளும் என்னுடைய காரியங்களை வைத்து அவர்களுக்கு காரியங்களை சொல்லுவாங்க. கள்ள தீர்க்கதரிசனம்ன்றது ஒரு மனுஷனை வீண் புகழ்ச்சி. இன்னைக்கு கணவன் மனைவி சண்டை போட்டு கொண்டிருக்கிறாங்க. எதை வச்சு, எனக்கு வார்த்தை கொடுத்தாரு ஆண்டவர், எனக்கு வார்த்தை, வீண் புகழ்ச்சி. அவங்கள ஈகோவை பூஸ்ட் பண்றது தான் வீண் புகழ்ச்சி. ஈகோவை பூஸ்ட் பண்ணணும். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கிற, தமிழ்ல என்ன வரணும் ஈகோக்கு, ஈகோன்னா என்ன, வைராக்கியம். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த வீம்பு வைராக்கியத்தை அதிகரிக்கிறது தான் இந்த கள்ள தீர்க்கதரிசன வேலைகள் செய்யும். சரி, கடைசியாக நான் சொல்லி அதோட முடிக்கிறேன். கடைசியாக கள்ள தீர்க்கதரிசனுடைய முக்கியமான ஒரு அஸ்திரம் என்ன அப்படின்னா எடுத்துக்கொள்ளுவோம். மத்தேயு 24:24. மத்தேயு 24:24. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும்
அற்புதங்களையும் செய்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எதுக்கும் மாட்டாத நீங்க, எனக்கு இந்த புகழ்ச்சி எல்லாம் யாராவது என்ன புகழ்ந்தாங்கனாலே எனக்கு பிடிக்காது. நான்லாம் சத்தியத்தில் நின்றுடுவேன், சத்தியத்தில் நின்றுடுவேன். எனக்கு இந்த இதெல்லாம் எனக்கு சொத்து பிரச்சனை இதெல்லாம் கிடையாது. அந்த தீர்க்க தரிசனம் எனக்கெல்லாம் வேணாம். எதில் விழலனாலும் இதில் விழுந்தே தீர வேண்டும். அங்கே என்ன போட்டிருக்கு? ஏனெனில் கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இது புரியுது? முதல்ல இந்த வசனம் புரியுதா? முதல்ல புரியுதா? இன்னைக்கு உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கிறதையும் இந்த வசனத்தை பாருங்க. இந்த வசனத்தை எழுதினதுக்கு அப்புறமும் 2000 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் இன்னும் ஜனங்க வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா இந்த வசனத்தோட அர்த்தம் புரியவில்லை. அங்க நடக்குது, என்ன நடக்குது? அற்புதம் நடக்குது. நிறைய கிறிஸ்தவங்க கேட்கிற கேள்வி, அதை எங்கங்க நீங்க தப்புன்னு சொல்றீங்க? அது என்னங்க அது இல்லைன்னு சொல்றீங்க? ஆண்டவர் சொன்னார், அவருடைய கனிகளை வைத்து நீங்கள் அவர்களை அறிந்து கொள்வீங்க. என்னங்க அவங்க இப்படி பண்றாங்க? பண ஆசை பிடித்தவர்களா இருக்கிறாங்க, பிரைவேட் ஜெட் வாங்குறாங்க, அந்த இதுல வராங்க, இந்த இதெல்லாம் ஆண்டவருக்கு விரும்பத்தகாதது. இது ஆண்டவர் அனுப்பினது இல்லைன்னு சொன்னா நம்ம இல்லைன்றாங்க. ஏன் இல்லைன்னு சொல்றாங்கன்னா, அவங்க மீட்டிங்கில் என்ன நடக்குது? அற்புதம் அடையாளம் நடக்குது. இங்கே என்ன போட்டிருக்குது? யார் சொல்லியிருக்கிறா? நான் சொல்லலை. இயேசு என்ன சொல்கிறாரு? கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழுப்பி என்ன பண்ணுவாங்களாம்? கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் என்னை தேறினவன் என்று நினைத்துக் கொள்கிற கிறிஸ்தவர்கள், நான் மெச்சோர்டு கிறிஸ்தவங்களை கூட என்ன பண்ணோம்? இது தடுமாற வைக்கும். ஏன்னா உங்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு முடமானவன் எழுந்து நிற்கும் போது இதெல்லாம் இருந்தால் உடனே எல்லாருக்குமே என்ன ஆகும்? இது கொஞ்சம் தடுமாறும். அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு எச்சரிக்கையாக சொல்றாரு. நீங்கள் அற்புதங்கள் அடையாளங்களை வைத்தே ஆண்டவரை நீங்கள் முடிவு பண்ணி கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் நமக்கு பார்த்து சொல்லுகிறார். ஐயோன்னு சொல்லுகிறார். அதை எடுத்துக்கொள்வோம். மார்க் 8:11-12. அற்புத அடையாளங்கள் நல்லது தான், ஆனால் அதுலேயும் ஒரு எச்சரிக்கை வேணும். அற்புதங்கள் பாருங்க, மார்க் 8:11-12. அப்பொழுது பரிசேயர் வந்து அவரோட தர்க்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படி பாருங்க, வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும். இப்போ நம்ம யாரை சோதிக்கிறோம்னா, ஒரு மீட்டிங் நடத்துறாங்க, பிரேயர் மீட்டிங் நடத்துறாங்க, இது நல்ல ஊழியக்காரர் இல்லைன்றது ஜனங்க எப்படி சோதிக்கிறதுனா, இங்க ஏதாவது தீர்க்க தரிசனம் வருதா, இங்க ஏதாவது அற்புதம் வருதா, இங்க அடையாளம் வருதா? இயேசுவே அப்படிதான் பண்ணியிருக்கிறாங்க. இயேசுவை சோதிக்கும்படி பாருங்க, அவரை பார்த்து என்ன கேட்கிறாங்க? நீங்க என்ன பண்ண, எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும். யாரை பார்த்து? அப்ப இயேசு கிறிஸ்து இதெல்லாம் பேசி கொண்டிருந்த நேரத்துல, இந்த நேரத்துக்குள்ள அநேக அற்புத அடையாளங்களை செய்துட்டார். பெரும்பாடு உள்ள ஸ்திரியை சுகப்படுத்திட்டாரு. 38 வருடம் முடமா இருந்தவனை எழுப்பிட்டாரு. குருடரை பார்வை அழைத்துட்டாரு. ஆனா இங்க பரிசை என்ன கேட்குறாங்க? அடையாளம் என்பது என்ன அப்படின்னா, ஒரு தடவை தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க அதுல இருந்தே விசுவாசி ஆகலை அப்படின்னா மறுபடியும் அடையாளம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னும் நீங்கள் விசுவாசி ஆகலை, ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். அதனால தான் இங்கே இயேசு கிறிஸ்து அவங்க கேட்ட உடனே, அப்படியா இப்போ பார், இப்போ நம்ம இப்போ இருக்கிற இந்த கள்ள தீர்க்கதரிசிகள்லாம் செய்கிறாங்க பார், அப்படியே உடறது, கீழே பண்ணுறது, உடையிறது, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, டெய்லி ஜனங்களுக்கு என்ன தேவைப்படுது? ஒரு ஷோ தேவைப்படுது. போன வாரம் நடந்தது. ஆண்டவருடைய சித்தம் எப்போ இருக்குதோ அற்புத அடையாளங்கள் நடக்கும். ஆனால் வாரம் அதையே பார்த்து நான் வர்றது தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். பரிசேயர் என்ன கேட்குறாங்க? எங்களுக்கு மறுபடியும் அடையாளத்தை காண்பிக்கும் பொழுது இயேசு அங்கே பெருமூச்சு விட்டு, என்னது பெருமூச்சு? ஏன் அப்படின்னா அது கோபத்தின் வெளிப்பாடு. ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் அவருடைய அங்கே உள்ள, அது எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஆங்ஸ்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அவருக்கு அது கோபத்தோடு இருக்கிற ஒரு பாரம் வருகிறது. இந்த ஜனங்களுக்கு இதுக்கு மேல அற்புதத்தை என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துக்கு அற்புதம் செய்ய முடியாமல் இல்லை, இதுக்கு அப்புறமா அற்புதம் செய்தாரு. இவங்க அது ஸ்பெசிஃபிக்கா கேட்கிற காரணம் என்ன? இந்த ஜனங்க அற்புத அடையாளங்கள் பின்னாடியே போகுது. இது ஜனங்களுக்கு ஆபத்து என்று ஆண்டவர் அறிந்ததுனால அங்க அவர் பெருமூச்சு விடுகிறார். அங்கே பெருமூச்சு விட்டு அடுத்தது
இந்த சந்ததியார் பாருங்க, அடையாளம் தேடுகிறாங்க. இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த சந்ததி அடையாளம் தேடுகிறாங்க. உங்களுக்கு என்ன கிடைக்காது? அவன் இப்போ இங்கே வராங்க யாரோ ஒருத்தர், இது நீங்கள் உங்களுக்கு காலிங் இருக்குதா இல்லையா நாங்கள் டெஸ்ட் பண்ணணும். நிறைய பேர் அது வேறு காலிங், இது பேர் என்னது காலிங். யாரை டெஸ்ட் பண்ணுறது? சத்தியத்தை போதிக்கிறதான்லாம் பார்க்கறது இல்லை. காலிங் என்ன பண்ணோம்? நானே ஆள் செட்டப் பண்ணி இந்த பசங்களை படுக்க வச்சு, டே சாக்லேட் வாங்கி தரேன் அங்கிள் அப்படின்னு எழுந்து ஓடுங்கடான்னு சொன்னால் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணுவானுங்க. என்ன இவங்களை ட்ரைனிங் பண்ணால் இல்லையா? நம்ம இடத்துல நடிக்கிற வித்தகரெல்லாம் இருக்கிறாங்க, கொஞ்சம் ஓவர் ரியாக்ஷன் தான் இவரெல்லாம், மாட்டிப்போம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் காலிங்னு சொல்கிறோம், அந்த மாதிரி ஒரு சிஸ்டரோ பிரதரோ வந்து உட்காந்துருக்குறாங்க. இப்போ என் மைண்டில் ஓடுது, ஆஹா வந்திருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் தீர்க்க தரிசனம் எதிர்பார்ப்பாங்களே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உடனே என்ன பண்ணுவேன்? மாம்சத்தில் நடக்கிறவனாக இருந்தால் உடனே இவங்களுக்காக எதையாவது என்னை தீர்க்கதரிசின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக ஆண்டவரே கொடுக்காம நான் என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். வசனம் இருக்கா இல்லையா? நான் அவர்களை அனுப்பவில்லைன்றார் கர்த்தர். அப்போ ஆண்டவர் எப்போ தீர்க்க தரிசனம் அனுப்பணும் என்றது அவர் முடிவு பண்ணுறாரு. நானாக வந்து முடிவு பண்ணக்கூடாது. ஏன் நான் அதை முடிவு செய்கிறேன்னா, அங்கே யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்குறாங்க, அவங்கள நான் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் முடிவு பண்ணுறேன். இம்ப்ரெஸ்ன்றதை விட அவங்க என்னை ஊழியக்காரனாக ஏற்றுக்கொள்ளணுமா? இயேசுவே இங்கே ஏற்றுக்கொள்ளலை. இயேசுவே என்ன சொல்கிறார்? பெருமூச்சு விட்டு இந்த சந்ததிக்கு அடையாளங்கள் கிடையாது அப்படின்றார். ஆனால் அதுக்கப்புறம் அற்புத அடையாளம் செஞ்சார். அப்போ ஏன் இங்கே கிடையாதுன்னு சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீ இந்த அற்புத அடையாளங்களை வைத்தே நீ வந்து என்னை ப்ரூவ் பண்ணணும்னு நினச்ச அப்படின்னு சொன்னால், அதை காமிச்சாதான் நான் நம்புவேன்னு நீங்கள் இருந்தீங்கன்னா உன்னுடைய விசுவாசம் செத்தது. ஹல்லேலூயா. நீ அதனால தான் சொல்கிறார், நீங்கள் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைன்னு அவங்கள பார்த்து இதுக்காக சொன்னார் அப்படின்னு சொன்னால், நீ இன்னும் அப்போ இருதயத்தின் ஆழத்தில் உன்னிடத்துக்கு விசுவாசம் வரவில்லை. நீ அற்புத அடையாளங்கள் ஷோவை பார்த்தே பழகின ஜனங்களுக்கு அந்த ஷோவை பார்க்கலன்னா அவங்களுக்கு விசுவாசமே வராது. நல்லா பார்த்துருக்கீங்களா? நம்மகிட்டே நிறைய பேர் சொல்லுவாங்க, அங்கே போகிறோம் இங்கே ஏன் வராமல் அங்கே போகிறாங்க அப்படிலாம் கோச்சிக்கிட்டு நான் சொல்லலை. பாரம் இப்படியே தீர்க்க தரிசனம் அடையாளங்க, இதே அற்புதம் அடையாளம்னு சொல்லி பல வருடமாய் கிறிஸ்தவர்கள் இருக்கிறவங்களும் போகிறாங்களே. புதிய விசுவாசிகள் அற்புத அடையாளம் முதல் எதுக்காக அப்படின்னு சொன்னால், இது தேவனால் உண்டானது என்றது புறஜாதிகள் தெரிந்து கொள்ளும்படியாய். அதே நேரத்தில் பல நேரம் கிறிஸ்தவர்கள் நமக்கும் உற்சாகப்படுத்தும்படியாக ஆண்டவர் செய்வாரே தவிர, நீ அற்புதத்தை காமிச்சாதான் நீ கிறிஸ்தவன், அப்போ தான் இது ஊழியம், அப்போ தான் இது சபைன்னு நம்ம என்னைக்கு மைண்டில் வந்துடுறோமோ அங்கே உங்களுக்கு கள்ள உபதேசிகள் உருவானதே அதனால தான் எல்லா சபையிலும் சும்மாவே எதையாவது தீர்க்க தரிசனம் சொல்லிகிட்டே இருக்கிறது. ஜபம் பண்ணாலே அந்த தீர்க்க தரிசனம் முடிக்கிறது நிறைய பேர். எதுக்காக அப்படின்னா, அந்த சகோதரர் என்னை ஏற்றுக்கொள்ள ஒரு மாதிரி சந்தேகமாக பார்க்குறாரு. அதனால் அந்த சந்தேகத்தை கட் பண்ணுறதுக்கு ஒரு இது. அப்போ அது யாருடைய ஆவி? அந்தி கிறிஸ்துவின் ஆவி, பரிசேயருடைய ஆவி. அப்போ பரிசேயரை ஆண்டவர் எப்படி இங்கே டீல் பண்ணுறாருன்னா, இந்த சந்ததிக்கு என்ன கிடையாது? அடையாளங்கள் கிடையாது. அற்புத அடையாளங்கள் ஆண்டவர் செய்ய மாட்டார்ன்றதல்ல, நீ அற்புத அடையாளம் மேலேயே நோக்கமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடையாளங்கள் கொடுக்கப்படாது. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிற இந்த கள்ள தீர்க்கதரிசி 3 விதமான அந்த குணாதிசயங்களையும் நாம் கள்ள தீர்க்கதரிசினா மனுஷனாக பார்க்கக்கூடாது. இது ஒரு ஆவினா என்ன? இந்த பேட்டர்ன் நீங்கள் எங்கே பார்த்தாலும் அதை நீங்கள் உடனே பகுத்தறிய தெரிஞ்சிருக்கணும். பகுத்தறிய இது தப்பு, இந்த இது வேண்டாம். நீங்கள் போய் அங்கெல்லாம் சண்டெல்லாம் போடக்கூடாது. உலகத்தில் எத்தனையோ எல்லாத்துக்கும் சண்டெல்லாம், இந்த மாதிரி செய்தி நமக்கு வேண்டாம். நம்ம நல்ல செய்தியை கேட்போம். நல்லது இருக்குது நிறைய. யார் உங்களை சும்மா உங்களை வந்து தேட்டுறாரு, உன்னை ஆட்டுறாரு இப்படின்னு சொல்லி உங்களை புகழ்ச்சி படுத்துகிறாங்களோ, முதல் பாயிண்ட் அதுதான் சொன்னேன். ஒரு கள்ளத்திற்கு முதல்ல உங்களை என்ன பண்ணுவாங்க? உங்களை புகழ்ச்சி பண்ணி உங்களை திருப்தியாக்கி அவங்களுடைய புகழ்ச்சியை நாடுவாங்க. அந்த மாதிரி வேண்டாம். உங்களை சிட்சிக்கிறவர்கள் யார் என்றதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேணும். சிட்சிக்கிறவர்கள் யார், உங்களை திருத்துகிறவர்கள் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். 2வது கள்ளத்தீர்க்கதரிசிகளுடைய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், தன்னுடைய சொந்த ஞானத்தை, சொந்த கற்பனைகளை தீர்க்க தரிசனமாய் ஜனங்களுக்கு சொல்லுவாங்க. உங்க இதில் இருக்குது, ஆண்டவர் இந்த சபையை நடத்துகிறதோ இல்லை பண்ணுறதோ, இங்கே வந்திருக்கிற எல்லாரும் வாழ்க்கையை குறித்து எதையோ ஒரு வார்த்தை கொடுக்கணுன்றதல்ல, அவருடைய வார்த்தை பேசுவதற்காக. ஹல்லேலூயா.
அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு அவர் வாழ்க்கையில் நீங்கள் வாழ ஆரம்பிக்கணும். இங்கே பொய் சொல்லாதான்னு போதிக்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, மிட்டா மிராசா இருந்தாலும் சரி, நீ பொய் சொல்லாமல் வாழ நீ ஆரம்பிக்க வேண்டும். அதுக்காக தான் ஆண்டவர் அவர் வார்த்தையை சொல்கிறதுக்காக தான் சபை வச்சிருக்காரு தவிர, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் காரியத்தையும் போய் உனக்கு கடன் மாறும், உனக்கு இதை மாறும், உனக்கு கல்யாணம் ஆகும், அதுக்கு ஒரு இதுதான் கள்ளத்தீர்க்க தரிசனம். இதெல்லாம் சொல்லாமல் இருந்தால் எனக்கு அப்படியே கல்யாணம் ஆகாமல் நின்றுடுமா? கிடையாது. அது ஆண்டவர் சொன்னார், அதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். மூன்றாவதா முக்கியமாய் அற்புத அடையாளங்கள் மேல் அதிக நாட்டம் நமக்கு வேண்டாம். இன்னைக்கு அற்புத அடையாளங்கள், அதனால தான் இங்கே போட்டிருக்கிறது, தேவையானா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே அவன் வஞ்சிப்பானாமா. அப்போ அற்புத அடையாளங்களை பார்த்து பயந்து ஏமாந்துடாதீங்க. ஏன்னா எகிப்துக்கு மோசேவை அனுப்பின பொழுது மோசே கடைசியில் ஜெயிச்சான். ஆனால் நம்ம அங்கே வேதத்தில் என்ன படிக்கிறோம்? மோசே செய்த அற்புதத்தை போல, அடையாளத்தை போல அவங்களும் அங்கே இருந்தவங்களும் செஞ்சாங்களா இல்லையா? அவங்களும் அந்த கோலை போட்டாங்க, என்னாச்சு? அப்போ அது அற்புதம் இல்லையா? அடையாளம் இல்லையா? அப்போ அங்கே இந்த உலகத்தின் அதிபதிக்கும் இப்படியாப்பட்ட அற்புதங்கள் செய்வதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால அங்கே மிரக்கலை பார்த்த உடனே இது உடனே இயேசுதான் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நித்யானந்தா கூட அற்புதம் பண்றான். அதனால உங்களுக்கு முன்னாடி நீங்க பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஆவி என்ன ஆவின்றத பகுத்தறிங்க. இயேசுன்னு சொல்றதுனாலேயே எல்லாரும் இயேசு உடையவர்கள் அல்ல. அவருடைய கனிகளை நம்ம பார்க்க வேண்டும், நம்முடைய கனிகளை பார்க்க வேண்டும். இந்த வசனத்தை நான் கேட்கும் பொழுது அது என்னை மாற்றுகிறதா நான் பார்க்க வேண்டும், என்னுடைய ஜென்ம சுபாவங்கள் மாறுகிறதா நான் பார்க்க வேண்டும், தேவ மேல இருக்கிற அந்த பக்தி வைராகியம் அதிகிறதா நான் பார்க்க வேண்டுமே தவிர, என்னை யார் புகழ்ச்சி படுத்துகிறாங்க இங்க போட்டப்பட்டிருக்கிறது போல அவர்கள் ஜனங்களை வீண் புகழ்ச்சிக்குள்ளதா ஆக்குறாங்க. வீண் புகழ்ச்சின்னா என்ன? உன்னுடைய ஈகோவை பூஸ்ட் பண்ணுகிறது. வேதம் சொல்லுகிறதும் கிறிஸ்து சொல்லுகிறது அத்தனையும் அப்படியே ஆப்போசிட். என்ன அப்படின்னா, நீ உன்னை வெறுத்தால் அன்றி நீ தேவனை நீ என்ன பண்ண முடியாது, நீ அன்பு செலுத்த முடியாது. நீ உன்னை வெறுக்க வேண்டும். யூ ஹாவ் டு டினை யுவர் செல்ஃப். இயேசு என்ன சொன்னாரு? நீ உன்னை வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணு, நீ என் பின்னாடி வா. உன்னை நீ வெறுக்கணும்னு வேதம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் பொழுது உன்னை புகழ்ச்சி படுத்தி கொண்டு உன்னை வீண் புகழ்ச்சி நடத்துகிறது தான் பலவிதமான அந்த தீர்க்க தரிசனங்களும் அந்த அற்புத அடையாளங்களும் அந்தி கிறிஸ்து கொண்டு வருகிற கள்ள போதனைகளும். இந்த சபையில் இருக்கிற நீங்களாவது இவங்க குறை சொல்றதா அங்கே குறை சொல்றதுக்காக அல்ல, இது எச்சரிக்கையின் செய்தி. இதை எடுத்துக்கொண்டு நீங்க பகுத்தறிய ஆரம்பிங்க. பகுத்தறிகிறதுனா என்ன அப்படின்னா, வீண் வாயில் அடிக்காதீங்க. அதை உடனே ஒரு குரூப்புக்கு ஷேர் பண்ணி அடுத்தவங்களுக்கு போதனை சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். நீங்க தெரிஞ்சுக்கங்க முதல்ல. அப்போ அப்படியாப்பட்ட வசனங்களை நீங்கள் போதிக்கும் பொழுது, நல்ல செய்திகளை நீங்கள் உள்ளே போகும்பொழுது நீங்கள் மாறுவீங்க, கனி கொடுக்குற மரமாய் மாறுவீங்க. கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா.